வாழ்ந்து போன்றுவர், ஒட்டியானத்தை வாழ்ந்து போத்துருவர். இந்த நம்பெருமாளை விட ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு துளி எல்லாமே கிரீடத்திலும் பெருசு. இவருக்கு சின்னது, இவருடைய தலைமுடி சின்னதா இருக்கும். ஆனா பிராட்டியினுடைய கிரீட்டம் பெருசா இருக்கும். உள்ளுக்குள்ள துணி ஒரு சுத்தித்தான் இவருக்கு சாத்தணும். இல்லைன்னா அது கூட நேர பொருந்தாது. அலங்காரம் அன்னைக்கு வேஷம் போட்டுக்கணுங்கிறதுக்காக போட்டு விடுவோம். சாயங்காலம் புறப்பாடாகி சந்திரபுஷ்கரணி கரையில மஞ்சள் வெயிலோட வைகுண்ட வாசலுக்கு வெளியிலே ரொம்ப ஆச்சரியமாக பெருமாள் புறப்பட்டு எழுந்து விடுவார். அலங்காரம் ஆயிடுத்து, திரை சேர்த்திருக்கு, திரை திறந்து எல்லாரும் சேவிக்கணும். அதுக்கு முன்னாடி அர்ச்சகரை கூப்பிட்டார் நம்பெருமாள். பட்டரை அழைச்சின்னு வருமார். அவர் வரட்டும், இந்த தாயார் பக்கமே நித்தியம் பேசிட்டு இருக்காரு இல்லையோ, இன்னைக்கு வந்து அவர் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து கூட்டின்னு வந்தார். பட்டர் திருத்தரையை வாங்கிட்டு உள்ள போனார். ஏன்னா முதல்ல நன்னா முழுக்க சேவிச்சுட்டு இப்ப பாடும் தாயார் தாயார்னு எப்பவும் சொல்லிட்டு பேர் இல்லையோ. இப்ப நம்ம பார்த்து பாடும்னா ஒரு தடவை சேவிச்சார். பட்டர் சேவிச்சுட்டு எல்லாம் நன்னா இருக்காங்க, எல்லாம் சரியா இருக்கு, இது இருக்கு அப்படிங்கிற பாருங்க, எல்லாம் நன்னாத்தான் இருக்கு அப்படின்னாலே ஏதோ இல்லைன்னு அர்த்தம். எல்லாம் நன்னா இருக்குன்னா நன்னா இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எல்லாம் நன்னாத்தான் இருக்குன்னு எங்கேயோ இல்லைன்னு ஆயிடுச்சோம் இல்லையோ. பெருமாளுக்கு உடனே பயம், என்ன எங்கிட்ட கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டீர் அப்படின்னு பட்டரை பார்த்து கேட்டா. எல்லாமே தலையோட கால் நன்னாத்தான் இருக்கு, ஆனா ஒரே குறை, எங்க நாச்சியார் பார்க்கிற விழி உம்மால விழிக்க முடியல. இது புருஷ பார்வை, கோப பார்வையா இருக்கே தவிர பார்வையில கருணையே இல்லையே. நீ ஏதோ கிரீடத்தை இரவல் போடுறதுக்காக கண்ணை இரவல் வாங்கிட முடியுமா? நித்தியம் அஜ்ஞாத நிகிரகா. நிகிரகம்ங்கிறது என்னதுன்னே அவளுக்கு தெரியாது. வலக்கை சூரியன், இடக்கண்ணு சந்திரன் எம்பெருமானுக்கு. சற்றுஷி சந்திரசூரியவ், சந்திரசூரியவுச்ச நேத்திரேன்னு உபனிஷத் சொல்லி சொல்லு. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன். சூரிய நாட்ட இருக்கிற கண்ணால எரிப்பர், சந்திர நாட்ட இருக்கிற கண்ணால கட்டாட்சிப்பர். ஆனால் எந்த கண்ணு நம்ம பேர்ல படும் நமக்கு எப்படி தெரியும்? ரெண்டு கண்ணு இருக்கு. இந்த கண்ண ராவணன், இந்த கண்ண விபீஷணன், இந்த கண்ணில் ஹிரண்யகசிபு, இந்த கண்ணில் பிரகலாதன், இந்த கண்ணில் திருத்தராஷ்டிரன், இந்த கண்ணில் விதுரன். தன்னத்தான் இருக்கு சொல்றதுக்கு. நம்ம எந்த கோட்டியும் தெரியலையோ இல்லையோ. அதனால நாம போய் நிக்கிறச்சு இது சந்திரனா சூரியன் இந்த ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன். முடிச்ச அப்புறம் ஒரு வயசான பெண் எழுந்திருந்து வந்தா. வந்து சொல்லிட்டு, சுவாமி நீங்க சொன்னதை மாத்திக்கணும்னா. போய் என்னமோ தப்பா சொல்லிட்டு போல் இருக்குன்னு எனக்கு பயம். என்ன நடந்ததுன்னா, நீ சொன்னது சரி, ஆனா நாள்ல இருந்து மாத்திரும். என்னதுன்னு கேட்டேன். எந்த கோட்டி போல் இருக்கு தெரியாதுன்னு ஏதோ சந்தேகம் எல்லாம் சொன்னீரே. உங்களுக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை, நன்னாவே தெரியும் எந்த கோட்டின்னு. ராவணன் தான், ஹிரண்யகசிபு தான், கும்பகர்ணன் தான். இதுல என்ன இப்போ ஒருவேளை பிரகலாதனும் நீர் எதுக்கு சந்தேகப்பட்டு சொல்றீர்? இல்லவே இல்லை, எங்களுக்கு சூரியன் கண்ணு தான் கிடைக்க போறதே தவிர சந்திரன் கண் கிடைக்க போறதே இல்லை. சேர்த்து வச்சிருக்கிற பாவத்துக்கு இன்னும் அந்த நப்பாசை வேறையா? அதனால அதெல்லாம் படவே படாதீங்கோ. சூரியன் தான் நம்மளை தப்பிக்க போறார். அதனால ஒரே வழி, நம்ம பாவம் மாற போறது இல்லை, பகவானுடைய சூரிய சந்திரன் மாற போறது இல்லை. அப்ப வழி என்ன தெரியுமா? ரெண்டு கண்ணு சந்திரனா இருக்கிறவனை பிடிச்சிருந்தா தான் உண்டு. அதுக்கு வழி பிராட்டி தான். ஏன்னா அவருடைய ரெண்டு திருக்கண்களும் சந்திரனை போல குளிர்ந்து இருக்கிறபடியால் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகான்னு சொல்லுவார்கள். அதனால அவள் பக்கத்துல சாயறது எப்போதுமே சரி. அன்னைக்கு அவர் சொன்னது என்ன? பிராட்டி கண்ணழகத்தானே தனியா சொல்லிட்டார். நம்பருமாளே அந்த அழகு உங்ககிட்ட வராதுன்னுட்டு இப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்க வேண்டும். ஹனுமான் ஸ்லோகத்துல சொல்லச்சே, துல்லியாபிஜன ரக்ஷணாம் ராகவோர்கது வைதேகி தஞ்சையம் அசிதேக்ஷணா என்ன அவருடைய கண்ணழக தனியா சொல்லிட்டு நிறுத்திட்டார். எங்கேயும் பராசர பட்டர் இப்ப பிராட்டி கண்ணழகுக்கு இது நிகர் ஆகாதுன்னு சொல்லிட்டார். அதனால பிராட்டியே நித்தியம் அனுகிரகிக்கிறாள்னு தெரிந்து கொள்ள வேண்டும். பிரசஸ்து பிரசஸ்தான் சீதாம் தாம் ஹரிபுங்கவா சீதாம் ஆசிரித்த தேஜஸ்வி ஹனுமான் விரலாபா ராமஸ்ய விவசாயஜ்ஞா லக்ஷ்மணஸ்ய தீமதா சதுர்தச சஹஸ்ராணி ரக்ஷசான் பீமகர்மணா खरश्च निगतस्तंख्ये त्रिशिराश्च निपातिता अस्याः कृते जगच्छापि युक्तमित्येव मेमति राज्यं वा त्रिषु लोकेषु सीता वा जनकात्मजा सर्वान् भोगान् परित्यज्य भ्रातृस्नेहबलात्कृता अचिन्तयित्वा कष्टानि प्रविष्टा निर्जनं वनम्. இந்த கோர காட்சியை பார்க்கறதுக்கு நான் ஏன் உயிரோடு இருந்தேன்? யார வந்து எந்த இடத்தில் பார்க்க, எங்கு பிறந்தவள், எங்கு வளர்ந்தவள், யார கைப்பிடித்தவள், எந்த சகலலோகத்திற்கு ஜனனி மாதா, அவள் போய் இப்படி துன்பப்படுகிறாளே. 14 வருஷமாக ராமன் துன்பப்பட்டு போராதென்னு கடைசியில் இத்தையும் அழித்து விட்டான். 14,000 ராட்சசர்களையும் இவளுக்காகத்தானே ராமன் முடித்தான். அப்படி இருக்கிற ஒரு போய் இப்படி தனியா விடப்பட்டிருக்காளே, இப்போதே போய் இவளை மீட்க வேண்டும் துடித்தார். போக முடியாது, நான் தூதன் அண்ணா வந்திருக்கேன். எங்கேயானு குறுக்க போய் காரியம் கட்டுப்படுத்தினா என்ன பண்றது? காமபோகை பரித்தெக்தா ஹீனா பந்துஜனேனச்ச பர்த்தா நாம பரம் நாரியாக சோபனம் பூஷணாதபி. ஒரு பர்த்தா தானே நாரிக்கு பரமமான பூஷணம். அதாவது கைப்பிடித்த கணவன் தான் இருக்கிறதுலே சிறந்த ஆபரணமாக மனைவிக்கு இருக்க வேண்டும். அப்படித்தான் இருக்கணும். இந்த பெண் ஆனா அந்த கணவனை தொலைத்து துன்பப்படுகிறாளே. ஏஷாகிரகிதாதேன சோபனார்கான சோபத்தே
க்ஷிதிக்ஷமா புஷ்கர சன்னிபேக்ஷணா யாரக்ஷிதா ராகவ லக்ஷ்மணாபியாம் ஹிமதல நலனீவ நஷ்டவ் சோபா வியசன பரம்பரையா நிபீட்யமானா. வியசனங்கள் வரிசையா இந்த குடும்பத்தை தாக்கிண்டே இருக்கும் போல் இருக்கேன். ஒரு கட்டம் போனா அடுத்த கட்டம், அடுத்த கட்டம் போனா அடுத்த கட்டம். இந்த சீதையனுடைய குடும்பம் எத்தனை தான் பண்ண போறது? இது நினைச்சு இருக்கிறதுக்குள்ள சுத்தி 900 ராட்சசிகள், பல பேர் 700 ராட்சசிகளை வச்சிருந்தாலும் இந்த 700 ராட்சசிகளும் சீதையை துன்புறுத்தி எப்படியாவது ராவணனுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும்னு சொல்லிட்டு இருந்திருக்கா. சததர்ஷ விதூரஸ்தா ராட்சசி கோர தரிசனா ஏகாட்சீம் ஏககர்ணாஞ்ச கர்ண பிராவரணாம் ததா அகர்ணாம் சங்குகர்ணாஞ்ச மஸ்தகோச்சாசன நாசிகாம். அப்போ ஒரு கண்ணு ராட்சசி, ஒரு காது ராட்சசி, 2 மூக்கு ராட்சசி, இப்படி எல்லாம் இருப்பாங்க. ஏகாட்சி ஏக கர்ணிகா, ஒரே காது இருக்கும், ஒரே மூக்கு இருக்கும், ஒரே கண்ணு இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவன பார்த்தாலே பிராணம் போடும். அப்படி இருக்கிறவர்களுக்கு நடுவுல போய் சீதை எப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வருகிறாளோ. அதிகாயோத்தமாங்கீஞ்ச தனு தீர்க்க சிரோதராம் தஸ்தகேஷீம் ததாகேஷீம் கேசகம்பல தாரிணீம் தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள் காரணமா என்ன ஆழ்வாரன் தெரிவித்தார். செம்பன் நீழ்மொழி எங்களி ராவணன் சீதை என்பதோர் தெய்வம் கொணர்ந்து வம்புலாங் கடிகாகில் சிறையா வைத்ததே குத்தமாயிற்று காணீர் அஞ்சினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்று திருமங்கியாழ்வார் ராட்சத பாவனையிலே பாடினார். இந்த ராவணன் பண்ணின தவறு கொண்டு வந்து அவளை சிற வைத்ததுதான். சரி, கீழே போய் எப்படி பேசலாம், எப்படி அறிமுகப்படுத்திக்கலாம் அப்படின்னு ஹனுமான் யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே ராவணனே உள்ள நுழைந்தான். பல பேர் புடைசூழ, ராட்சசிகள் புடைசூழ ராவணன் நுழைந்து ஷடங்க வேத விதுஷாம் கிருது பிரவரயாஜினாம் சுஷ்ராவ பிரம்ம கோஷான்ச விராத்ரே பிரம்மரக்ஷசாம் விபுத்திது மகாபாக ராட்சசேந்திர பிரதாபவான் ச சர்வாபரணைர் யுக்தா விப்ரச்ரியம் அனுத்தமாம் தாம் நகைர் விவிதைத்யுஷ்டாம் சர்வ புஷ்பபலோகை. ராவணன் வர்ற சம்பிரமத்தை பார்த்தால் இவன் என்ன இந்திரனே வரானா பிரம்மாவே வரானா அப்படிங்கிற அளவுக்கு ஹனுமானுக்கு சந்தேகம் வந்துட்டு வந்தான் ராவணன். வந்தவன் சீதையை பார்த்து கை நீட்டி குறி சொன்னார். இந்த மாதிரி நீ தவறு, நம்ம இடத்துல ஆசை கிணங்க வேணும்னு சொல்லுகிறான். சச்ச காமபராதீனா பதிஸ்தாசாம் மகாபலா. காமத்துக்கு வசப்பட்டவன் சீதையனிடத்துல பேசக்கூடாதவர்களை பேசி தம் பத்திர விடபே லீனா பத்திர புஷ்ப சதாவிரதா. ராவணன் ஆண் வந்து நின்னான் உடனே அவ இன்னும் குறுக்கி கொண்டாள் தன் உடலை. ஏற்கனவே ஒண்ணுமில்லாத உட்காண்டிருக்கா. ராவணனை பார்த்த உடனே இன்னும் பயந்து நடுங்கி போய் ஒரு சிறு முயல் குட்டி நடுங்குமா போலே, மான் நடுங்குமா போலே சீதை நடுங்கி போய் அவேக்ஷமானஸ்து ததாதர்ஷ கபிகுஞ்சரா ரூபயவ்வன சம்பன்னா ராவணஸ்ய வரஸ்திரியா. இது நடக்கிறத பார்த்த உடனே ஹனுமானுக்கு தாங்கல. முட்டிகளை மடக்கி கொண்டு இப்போதே போய் யுத்தம் பண்ணணும்னாலும் போக முடியாதே, நான் தூதனா வந்திருக்கேன், வந்த காரியத்தை பார்க்க வேண்டும் அடங்கி இருந்தார். அப்ப சீதையை காமவசத்தாலே வர்ணிக்க ஆரம்பித்தான் ராவணன். சீதே, உன் அழகு என்னதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீ எதற்கு காட்டுக்கு காடு சுத்தி தெரிகிற ஒரு பிக்ஷை எடுப்பவனை போய் வரித்திருக்கிறாய். நான் ராவணேஸ்வரன், அத்தனையும் என்னுடைய சொத்து என்று என்னென்னமோ அவன் பேசி நம் ஆசைக்கு இணங்குவதற்கு இன்னும் 2 மாசம் அவகாசம் தரேன், அதற்குள் நீ இணங்க வேணும் பேச சீதை அவனுக்கும் புத்தி சொல்லணும்னு ஆரம்பித்தாள். மாதா சீதா யாரையும் திருத்த வேணும் நினைக்கிறாள். ராவணனாகவே இருந்தாலும் திருத்த பார்க்கிறாள். திருணம் அந்தரத கிருத்வா பிரச்சுவாச சுசிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே பிரியதாம் மனஹ. ராவணா, என்னிடத்துல புத்தியை செலுத்தாதே, ஆசை வைக்காதே, உன் பெண்களிடத்திலே ஆசை வை. நிவர்த்தய மனோமத்தா, என்னிடத்திலேருந்து புத்தியை மாத்திரு. ஸ்வஜனே பிரியதாம் மனஹ, உன்னுடைய பெண் பெண்டாட்டிகளிடத்திலே ஆசை வை. திருணம் அந்தரத கிருத்வா, ஒரு புல்ல வகுந்து முன்னாடி போட்டாலும் எனக்கு புல்ல போட்டுதான் பேசணுமான்னா, ஒரு பரபுருஷன் வந்திருந்தால் நேர பேசுறது வழக்கம் இல்லை. புல்ல போட்டுட்டா பந்தி பேதம், நடுவுல திற போட்டா போலே, அதனால புல்ல போட்டாள். இன்னொரு வழக்கம் உண்டு, ராஜா வந்தா ஆசனம் கொடுக்கணும். ஆசனம் இல்லைன்னா தண்ணீரோ புல்லையோ இடலாம் ஆசனமாகனு சாஸ்திரம் சொல்றது, அதனால புல்ல போட்டிருக்காள். அது கூட அர்த்தம் இல்லை. ராவணா, நீ ராமனை எதிர்த்தேன்னு வச்சுக்கோ, புல்ல தின்ன வேண்டிதான், நடக்க போறது இதுதான் அப்படிங்கிறதுக்காக புல்ல போட்டா. ராவணா, இந்த புல்லு கூட என் ராமனுக்கு கையில ஆயுதமாயிடும் தெரியுமோ, நீ என்னமோ வனத்துல சஞ்சரிக்கிறவன்னு நினைச்சிட்டு இருக்க. இத போற ஒரு புல்லத்தான் வாமனமூர்த்தி பிடுங்கி சுக்கராச்சாரியருக்கு கண்ணே போச்சுன்னு நீ கேள்விப்பட்டிருப்பாய். இந்த புல்லுதான் அது. வேலை ஏதோ ரொம்ப சொத்து சுகம்லாம் கொடுக்குறேன், நீ இந்த புல்லுக்கு சமமாத்தான் மதிச்சேன். நீ ஏதோ உயிர் போயிடும்னு சொன்னியே, என் உயிரை இந்த புல்லுக்கு சமமாத்தான் மதிக்கிறேன். இப்படி ஒன்னொன்னும் பல அர்த்தங்களோட இந்த புல்லை காட்டியே சீதை அவனிடத்திலே தெரிவித்தாள். நீ தொன்னீச்ச சசமஸ்மிருதா சாது தர்மமவேக்ஷஸ்வ சாது சாது விரதஞ்சர யதாதவ ததான்யேஷாம் ரக்ஷ்யாதாரா நிசாச்சர இக சந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசே.
யதாகி விபரீதாத்தே புத்திர் ஆச்சாரவர்ஜிதா அகிருதாத்மானம் ஆசாத்திய ராஜானம் அனையேரதம் சமிர்த்தானி வினஷ்யந்தி ராஷ்டிராணி நகராணிச்ச. இந்த ஊர்ல நல்லார்களே இல்லையா? இகசந்தோ நவாசந்தி. இந்த ஊர்ல ஒரு நல்லம் கூட இல்லையா? சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சு, விபீஷன் இருக்கானே, நம்ம இந்த ஊர்ல ஒரு நல்லம் இல்லையான்னு கோட்டமே மாத்தி விட்டா சீத்தை. சத்தத்தோ சத்தோவான் அனுவர்த்ததே. இருந்தாலும் தான் நீ கேட்க மாட்டியே. இந்த ஊர்ல நல்லவாளே இல்லை, யாரானு தப்பித்தவரி ஒருத்தர் இருந்தா கூட அவன் சொன்னபடி நீ கேட்கறது இல்லை. அதனால ஊர்ல நல்லவர்கள் இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை, அவன் சொன்னது ஊர்க்கார கேட்கணுமே. கேட்காத அவன் நல்லவனா இருந்து லாபமே கிடையாது. இகசந்தோ நவாசந்தி சதோவான் அனுவர்த்தசே ஏவம் தாம் பாபகர்மாணம் வக்ஷந்தி நிகிருதா ஜனாக மித்ரமௌபேகம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பரிப்சதா வதஞ்ச அனிச்சிதா கோரம் தயாசௌ புருஷர்ஷப. ஹே ராவணா, நீ நேர போய் ராமனுடைய காலை பிடி. அவனுடைய காலை பிடிக்கிறதுக்கு கூட உனக்கு யோகியதை கிடையாது, கையையாவது பிடி. ராமம் மித்திரம் ஔபேகும் கர்த்தும் ராமஹா, ராமனிடத்திலே போய் நீ தோழன்னு சொல்லிக்கொள். அப்போதாவது இதிலிருந்து விடுதலை பெறலாம். உன் ராட்சச கூட்டமும் நீயும் உயிரோடு இருக்க வேண்டும்ங்கிற ஆசை இருந்தால் மித்திரம் ஔபேகம் கர்த்தும் ராமஹா, ராமனிடத்துல போய் மித்திரன்னு சொல்லிக்கொள். அப்ப ராவணன் சொல்றதா நினைச்சது சீதை பதில் சொல்றா. ராவணன் நினைக்கிறான், நான் இப்ப இத்தனை தப்பையும் பண்ணிட்டு ராமனிடத்துல போய் நின்னால் எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? கொண்டுட மாட்டான் தான். விதிதத்தகி தர்மஜா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவதுதே எதி ஜீவதம் இச்சதி. அவன் தர்மஜன், யார் காலில் விழுகிறார்களோ ரட்சிப்பதற்கு அறிந்தவனி ராமன். அதனால அவனுடைய காலில் போய் விழு. சொல்லச்சே கைப்பிடிங்கிறாள். காலில் விழத்து கூட இவன் யோகியதை இல்லை. ஆனா மித்திரமௌபேகம் கர்த்தும் ராமா, ராமனை மித்திரன்னான்னு சொல்லிக்கோங்கிறாள் அவள். வியாக்கியாத விசாரித்து சொன்னார், ஏன் இந்த மாதிரி நண்பனாருன்னு சொல்லுகிறாள்? காலில் சரணாகத்தனா விடுன்னு சொல்லிருக்க வேண்டாமா? அதுக்கே யோக்கியத்தை இல்லை. அப்படி இருக்குச்சே நண்பன்னு சொல்லலாமான்னா சொல்லிருப்பள். ஒருவேளை சீதை காலில் விடுன்னு சொல்லியிருந்தா என்ன தெரியுமா ஆயிருக்குமா? ராஜ்யத்துக்கு எல்லாரும் திரும்பி போயிடுவா. போன பிற்பாடு ராமனு சீதையும் உட்காந்து பேசிட்டு இருப்பா. நம்ம ராவணனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணியாமே சீதை, என்ன நடந்தது? நம்ம யாத்திரை போயிட்டு வந்தோம்னா ஒருத்தர் விடவே மாட்டா. எங்க போயிட்டு வந்தீள், என்ன போயிட்டு வந்தீள்? நாம சொல்லுவோம், இங்க போனோம், அயோத்தி போனோம், சேவிச்சோம், பிருந்தாவன் போனோம், சேவிச்சோம். அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏறினத்திலேன்னு சொல்லுவோம். வண்டி ஏறினீள், போனீள், நின்னீள், வந்தீள், எங்க சாப்பாடு கிடைக்கல, எங்க தூக்கம் கிடைக்கல, எங்க கீழே விழுந்தீள், எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா அவ வாடு கேட்கணும்னு ஆசை. கேட்கறதெல்லாம் கொண்டுருவா, அடி மட்டும் பட வேண்டாம் சொல்லி. ஏன்னா அது நம்ம மட்டும் வந்துருவோம், சாப்பாடு இல்லாது தூக்கம் இல்லாததெல்லாம். இவர்கள் மட்டும் விஷயத்தை மட்டும் கேட்டு விடுவான்வா. அதை போலத்தான் இப்ப ராமன் சீதையை பார்த்து கேட்கிறான், என்ன நீ பேசின ராவணன் இடத்திலே? சீதை சொல்றா, உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கோன்னு சொன்னேன்னா. சரி, இந்த மாதிரி நீ சொல்லிருக்க கூடாதே. ராஜகுமாரி ஒரு ராஜாவிடத்திலே பேசும்போது அந்த ராஜா எத்தனை குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் மற்றொரு அரசன் காலில் விழுன்னு சொல்லக்கூடாது, கையப்பிடின்னு தான் சொல்லணும். நண்பனாக்கி கொள்ளலாமே தவிர ராஜாவை போய் இன்னொருத்தன் காலில் விழுன்னு சொல்லிருக்க கூடாது. இது தெரியாதா? ராஜநீதி உன் தகப்பனார் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு ராமன் கேட்டுடுவான். இதுக்கு பயந்து சீதா அங்கேயே உட்காந்து என்ன பண்றா? விதித சமிதர்மக்கியா சரணாகத வத்சலஹா தேன மைத்ரி பவதுதே, அவனோட மித்திரனாவது சொல்லிக்கொள். நடுவுல 100 யோஜனை சமுத்திரம் இருக்கு. ராமன் என்னமோ இங்க உட்காந்து நினைச்சிருவான். அதை நினைக்கணும் நினைச்சுட்டு சீதை இங்க நினைச்சு பேசிடுறாப்ப. இவா 2 பேருக்கு கிட்டக்கே இல்லை. 100 யோஜனை சமுத்திரம் குறுக்க இருந்தா கூட இப்படித்தான் ராமன் எதிர்பார்ப்பன்னு நினைச்சுட்டு இவ இங்க பேசிட்டு இருக்கா. அவ அங்க எப்படி இருப்படோன்னு நினைச்சுன்னு அங்க அவர் எழுதிட்டு இருக்கா. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம பக்கத்திலே இருந்தாலே புரியுறது இல்லை. இது நம்முடைய நிலைமை. அதனாலதான் நமக்கு தம்பதிகள்னு சொல்றா, அவளை திவ்ய தம்பதிகள்னு சொல்றா. ராமனுக்கு சீதைக்கும் பெருமாளும் பிராட்டின்னு திவ்ய தம்பதி. இப்பெல்லாம் பேட்டி எடுக்கிறா பாருங்க. இந்த உள்ளுக்குள்ள கணவன் உட்காந்துச்சுருவா, இந்த உள்ளுக்குள்ள மனைவி உட்காந்துச்சுருவா. போய் இவள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இதை பத்தி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அவ கேட்டு இங்க வந்து கேட்கணும், இதை பத்தி உமா அபிப்பிராயம். கண்டிப்பா ஒன்னா சொல்ல மாட்டான், அது மட்டும் நிச்சயம். இது உங்க அபிப்பிராயம் என்ன, இங்க அபிப்பிராயம் என்ன, நேர் மாறுதல். இங்க 100 யோஜனை சமுத்திரம் இருக்கு, ஒத்து பேசுகிறார்கள். ராமன் அங்க போனப்புறம் இந்த கேள்வி கேட்பான். அதனாலதான் நம்ம மாத்தி சொல்லணும், மித்திரமோபேகம் கர்த்தும் ராம ஸ்தானம் பரிப்தசா ராமஸ்த தனுஷ சப்தம் ஸ்ரோஷ்யசி தம் மகாஸ்வனம் ரக்ஷாம்சி நிகணிஷ்யந்தா புர்யாமஸ்யாம் நசம்சயா ஜனஸ்தானே ஹதஸ்தானே நிகதே ரக்ஷசாம் பலே. ராவணா, 14,000 ராட்சசர்கள் இறந்தது உனக்கு தெரியாதா? என்னைக்கோ மாரீச்ச சுபாகுக்களை விரட்டினது உனக்கு தெரியாதா? ஆரும் ராமன் முன்னே நிற்க மாட்டான்கிறத நீ அறியாதவனா? குற்றம் இழைக்காதே, போய் ராமன் கைகளை பிடி. சொன்னாலும் அவன் கேட்கலே. அதீத காமத்தோடும் குரோசத்தோடும் மாசங்களை எடுவைத்தான், அரக்கிகளை தூண்டி நீங்கள் பார்த்திவளை என்னுடைய ஆசைக்கு இணங்க வச்சாகணும் அப்படின்னு அவளுக்கு விசிச்சுட்டு அங்கிருந்து ராவணன் புறப்பட்டு போகிறான்.
போன உடனே இந்த ராட்சசிகள்லாம் பயமுறுத்த ஆரம்பிக்கிறார். மானுஷே மானுஷசேவ பாரியாத்வம் பகுமன்யசே பிரத்யாஹர மனோராமான் நைவம் ஜாது பவிஷ்யதி யதிதம் லோக வித்விஷ்டம் உதாஹரத சங்கதாக நைதன் மனசி வாக்கியம் மே கில்பிஷம் பிரதிஷ்டதி ந மானுஷி ராட்சசஸ்ய பாரியா பவித்துமர்ஹதி. அப்ப ராட்சசிகள் சொல்றா, ஒரு மனுஷனுக்கு போய் வாழ்க்கப்பட்டிருக்கவனுக்கு வெட்கமா இல்லையோ? நீ எப்பேற்பட்டவனுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கணும், நீ போய் இந்த மாதிரிலாம் சமப்படக்கூடாது, எழுதுரு. அவன் இடத்துல போய் உடனே உடன்பட்டு விடு. ஊஜுஷ்ட பரமக்ரோதா பிரகிருஷ்யாசு பரஸ்வதான் சா பர்த்தியமானா பீமாட்சி ராட்சசீவிர் வராங்கனா பிராமயந்தி மகச்சூலம் இதம் வச்சனம் அப்ரவீது இமாம் ஹரிணசாவாட்சியும் திராசாத் கம்பபயோதராம். அப்போதுதான் திரிஜட்டா, இவர்கள்லாம் இவ்வளவு தூரம் பயப்படுத்துறாள்னு திரிஜட்ட வந்து பக்கத்துல இருக்கிற ராட்சசிகள்கிட்ட சொல்றா, நான் நேற்று ராத்திரி ஒரு சொப்னம் பார்த்தேன். அவ விபீஷணனுக்கு உறவுக்கார். நான் நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். சொப்பனத்திலே ராவணனுக்கு மொட்டை அடித்து எண்ணெய் பூசி கரும்புள்ளி செம்புள்ளி குற்றி கழுதமேர்ல ஏத்தி தெற்கு திசை நரகப்பட்டணத்தை நோக்கி அழைத்து போறதை பார்த்தேன். ராமனோ அதிரூப சுந்தரனாக பீதாம்பரம் தரித்துக் கொண்டு குதிரைகள் பூட்டின தேரிலே ஏறி சீதை ஏறி அமர்வித்துக் கொண்டு வடக்கு நோக்கி செல்வதை பார்த்தேன். இது மட்டும் உண்மையா எடுத்துனா இவதான் நம்மளை ரட்சிக்க முடியுமே தவிர நம்ம ஆறு ரட்சிக்கிறதுக்கு இருக்க மாட்டார்கள் அப்படின்னு திரிஜட்ட விஷயம் சொன்ன உடனே ராட்சசிகள் ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ராவணன் ஆள வச்சுட்டு போயிருக்கானே அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு பயம். இப்படி ரெண்டு பேருக்கு நடுவில் அகப்பட்ட சீதை, இனி நாம் உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, ராமனையோ காணோம், நம்மையே முடித்துக் கொள்ளுவோம். நமானுஷி ராட்சசஸ்ய பாரியா பவித்துமர்ஹதி சாத்வசோகஸ்ய விபுலாம் சாகாமாலம்பிய புஷ்பிதாம் சிந்தையாமாச சோகேன பர்த்தாரம் பகனமானசா சா ஹா ராமேதி ச சுக்தார்த்தா ஹா புனர்லக்ஷ்மணேதி ச ஹாஸ்வஸ்ரூர் மம கௌசல்யே ஹா சுமித்ரேதி பாமினி ஹா லக்ஷ்மண ஹா ராம ஹா சுமித்ரே ஹா தசரத, ஆரென்ன வந்து ரட்சிக்க போகிறீர்கள்? என் தசரதன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இன்று இந்த நிலைமை வந்திருக்குமா? எனக்கு ஒன்றே ஒன்றுதான் பிரார்த்தனை, ஸ்வப்னோபி மம மத்சரி, சொப்பனம் கூட எனக்கு விரோதிக்கிறதே. எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொப்பனத்துல பார்க்கணும்னு ஆசை. அதாவது நான் லக்ஷ்மணன் அனுப்பிச்சு வச்சேன், மாயமான் மாரீச்சனுக்கு பின்னே போன்னு அனுப்பிச்சேன். அந்த லக்ஷ்மணன் போனவன் ராமனை சந்தித்தானான்னு இன்னும் எனக்கு தெரியல. அது இவளுக்கு தெரியாது. தூக்கின் போட்ட அளவுல திரும்பி வர்றதுக்குள்ளாக அது இருந்ததுன்னா என் ராமனை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா லக்ஷ்மணன் ராமனோட இல்லைன்னா என் ராமன் இல்லை அப்படின்னு தெரிந்து கொண்டு சொப்பனத்திலேயாவது லக்ஷ்மணன் சேர்ந்தானான்னு எனக்கு காட்டிடக்கூடாதா? ஏஷாம் அல்ப புண்ணியா கிருபணா வினிவிஷ்ய அநாதவது தம் பத்மபலா பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் சர்வதாதேன ஹீனாயா ராமேண விதிதாத்மனா தன்யா பஷ்யந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதினான். எல்லாரும் ராமனை பார்க்கிறார்களே, அனுபவிப்பார்களே, நான் மட்டும் இழந்து போனேன். இனி உயிர் விட்டு விடுவோம். நகிமே ஜீவிதேனார்த்தா நைவார்த்தை நசபூஷணை வசந்தியா ராட்சசி மத்தியே வினாராமம் மகாரதம் சேயோமே ஜீவிதான் மர்த்தும் விஹீனயா மகாத்மனா. சிம்சுபாவிருஷம்னு ஒரு மரம், அந்த மரத்தில் தன்னுடைய பின்னலாலே முடிச்சிட்டுக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ளுவோம் என்று சீதை போகிறாள். அப்பதான் திருஜடையும் சொப்பனவృத்தாந்தம் சொன்னாள். ததஸ்தா ஸ்ரீமதி பாலா பர்துர் விஜயஹர்ஷிதா அவோச்சத் யதி தத் சத்யம் பவேயம் சரணம் இவ காந்தாரமத்தே விஜனே விசிஷ்டா பாலேவ கன்யா விலலாப சீதா சத்யம் வதேதம் பிரவதந்தி லோகே நாகாலமிருத்யு பவதீதி சந்தா. அப்போது ஹனுமான் யோசிக்கிறார், இவளை இதுக்கு மேல நாம் நகரவிடக் கூடாது, எப்படியாவது போய் பேசி இவளை சமாதானப்படுத்தணும். எப்படி போலாம்? இந்த வான ரூபத்தோடயே போலாம். போனா இது என்ன ராவணனை தான் ரூபம் எடுத்து வந்திருக்கானான்னு அவ பயத்துல உயிர் விட்டுடலாம். இல்ல காலங்காத்தால வேளையில போய் இவ்வளவு பெரிய குரங்க பார்த்தா பயத்திலே உயிர் போடலாம். நான் போனா என்ன பாஷையில பேசுறது? குரங்கு பாஷையில பேசினா அவ நம்புவோ, ஆனா புரியாது. நான் சம்ஸ்கிருத பாஷையில பேசினா புரிஞ்சு போயிடும், ஆனா குரங்கு ஏன் சம்ஸ்கிருதம் பேசுறதுன்னு நினைப்போம். சரியான குழப்பம் இந்த இடத்துல போய் இருக்கு. நான் குரங்கா போய் நின்று குரங்கு பாஷை பேசினா குரங்கா பேசுறது, ஆனா அவளுக்கு புரியாது. நான் போய் நின்று சம்ஸ்கிருதம் பேசினா அவளுக்கு புரிஞ்சு போடும், ஆனா ஏன் குரங்கு சம்ஸ்கிருதம் பேசுறதுன்னு சந்தேகம் வந்துடும். ஆக மொத்தத்துல ரெண்டும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் எப்படி போய் பேசலாம்? நான் முன்னாடி பேசக்கூடாது, ஆனா சம்ஸ்கிருதத்தில் பேசணும். அந்த முடிவுக்கு வந்துட்டா இருக்கும். சட்டுன்னு சிலதெல்லாம் பார்த்தா நம்ம ரொம்ப சுலபமா இருக்கும், ஆனா அந்த சமயத்துல அது தோணணும் இல்லையோ. இருக்கிறது 2 நிமிஷம், விட்டா அவ போய் தூக்கிட்டு முடிஞ்சு போட போறாப்போ. அப்ப முடிவு பண்ணார், அமர்ந்து இருக்கிற இடத்திலேயே இருப்போம், மறைந்தே இருப்போம், ஆனா சம்ஸ்கிருதத்துல பேசி சீத்தை ஆஸ்வாசப்படுத்துவோம் என்ன உயர்ந்த கிளையிலிருந்து கீழ்கிளைக்கு வந்து அமர்ந்து கொண்டார். ஹனுமானபி விக்ராந்தா சர்வம் சுஷ்வாவ தத்வதா
யான் கபீனாம் சஹஸ்ராணி சுபகூன் அயுதானி ச யதிஹ்யஹம் சதீமேனாம் சோகோபகத சேதனாம் அனாஸ்வாஸ்ய கமிஷ்யாமி தோஷவத் கமனம் பவேத். என்ன பாஷை பேசலாம்? அகம் அதிமனுஷ்சைவ வானரைச்ச விசேஷதா வாச்சம் ச உதாஹரிஷ்யாமி மானுஷி மிக சம்ஸ்கிருதம். மனுஷர்கள் பேசுற சம்ஸ்கிருதமே பேசிடலாமாங்கிறார். நமக்கு தோணும், அப்ப குரங்கு வேற சம்ஸ்கிருதம் வேற பேசும்போது இருக்கு, நமக்கு இந்த ஒரு சம்ஸ்கிருதத்தோடய போரும் இருக்கு. இதுக்கு மேல தேவர்கள் சம்ஸ்கிருதம், பிரம்மா சம்ஸ்கிருதம், குரங்கு சம்ஸ்கிருதம்னா இருக்கு. பிராகிருத பாஷை இருந்திருக்கு, டிங்கிலி பாஷை இருந்திருக்கு. இத போல சம்ஸ்கிருதத்திலையும் பெண்கள் பாசுற சம்ஸ்கிருதம் எல்லாம் உண்டு. தேசிய